ஹலோ காய்ஸ், நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷன் கடையிலேருந்து என்ன ஒரு தகவல்கள் வெளியாகியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரேஷன் கடையில் வந்து ரொம்ப நாட்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணைகள் வந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லலாம். கூட்டுறவுத்துறையில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிட ஆர்டர்கள்லாம் வந்துடுச்சுங்க. கூடிய விரைவில் இந்த வார இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான நியமனம் வந்துடுங்க. நியூஸ் பேப்பரை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகிருங்க. நிறைய நாள் காலதாமதம் படுத்தியதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகிடுச்சுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக நியமனம் செய்யணும் அப்படின்ற ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துடுச்சுங்க. நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கார்கள் விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கடையை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரே பார்த்துக்கிற மாதிரி நிலை இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பத்திரிக்கை பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கோங்க. அதில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அதோ காலதாமதங்கள் நிறைய படுத்திகிட்டே இருக்கிறதுனால இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருமே முறையாக ஒன்றும் போடலை. நிறையா மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலை நேர்காணல் சென்று இன்றும் வேலை வருமா, நாளை வருமா, நாளை மறுநாள் வருமா, அதுக்கடுத்த நாள் வருமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுவரை எந்த ஒரு அறிவிப்புகளும் வந்து கூட்டுறவுத்துறையிலேருந்து வெளிவராத காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை வாயிலாக இந்த நியூஸ் வந்து காட்டுத்தீ போல் பரவி விட்டதுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் கட்டுநர் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான மாற்றங்கள் அனைத்தும் வரும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கப்பட்ட தகவலில் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கான முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதாகவும் இதே பத்திரிகை வாயிலாக வெளிவரும் அப்படின்ற தகவல்களும் வெளியாகிருக்குங்க. போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா பண்ண ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாற்றி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலை வச்சு தாங்க உங்களே செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அறிவிக்கையும் விட்டுட்டாங்க. நீங்கள் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்குங்க. குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்கன்னா சற்று வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தாங்க சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டி பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.